இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் சர்ச் சஜஷன் அப்படின்ற இந்த ஃபீச்சருக்கு பின்னாடி இருக்கிற யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வந்து அதை கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு சின்ன ஃபீச்சரில் இருக்கக்கூடிய யூஸ் கேஸ் என்ன, அதனால ஒரு யூசருக்கு என்ன பெனிஃபிட், எப்படி வந்து இந்த ஃபீச்சரை வந்து பெட்டர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க கூகுளில் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வீடியோவாக தான் இது இருக்க போகுது. இதை வந்து ஒரு மினி கேஸ் ஸ்டடி மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஒரு சின்ன ஃபீச்சரை பற்றி தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது எப்படி வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கூகுளில் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விஷயத்த டைப் பண்ணியிருப்போம். லைக் வாட் இஸ் வாட் அந்த மாதிரி ஏதோ ஒன்று டைப் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சஜஷன் வரும், லிஸ்ட் ஆஃப் சஜஷன்ஸ் வரும். இந்த லிஸ்ட் ஆஃப் சஜஷன்ஸில் கூகுள் வந்து நம்ம டைப் பண்ண வரதை முன்னாடியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கு வந்து ஒரு சஜஸ்டட் ரிசல்ட் வந்து கொடுக்கும். லைக் சஜஷனாக ஒரு ஐட்டம்ஸ் வரும், அதுலேருந்து நம்ம எதாவது பிக் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம என்ன டைப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை டைப் பண்ணி நம்ம சர்ச் பண்ணலாம். ஸோ இந்த சஜஷன் ஃபீச்சர் தான் வந்து கூகுள் சர்ச் சஜஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த சஜஷன் ஃபீச்சரை எப்படி கூகுள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகணுன்றதுக்கு இங்கேருந்து இப்படி போய் போனால் பஸ் ஸ்டாண்டு வருமா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுமான்னு உங்ககிட்ட கேட்டாங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே அவங்க கஷ்டப்பட்டு சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. இதே மாதிரி தான் வந்து கூகுளும் பிஹேவ் பண்ணும். கூகுள் வந்து நீங்கள் ஒன்று சொல்ல வரீங்க, ஆனால் உங்கள் தாட்ஸை வந்து நீங்கள் ஃபுல்லாக கம்பைல் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இன்டென்ட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு வேளை இதாக இருக்குமோன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சஜஷனை கொடுத்து உங்கள் தாட்ஸையும் உங்கள் ஆக்ஷனுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பை ஃபாஸ்ட்டாக வந்து பிரிட்ஜ் பண்ணுது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்த நினச்சி அதை டைப் பண்ணி அதை வந்து ஆக்ஷனாக வந்து ட்ரிகர் பண்ணி ரிசல்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி கூகுள் என்ன பண்ணுதுன்னா உங்கள் இன்டென்ட்டை வந்து புரிஞ்சிக்கிட்டு இமிடியட்டான ஒரு ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு வந்து சஜஷனில் வந்து ஷோ பண்ணுது. இப்போ சென்னை அப்படின்னு நான் டைப் பண்ணுவேன், சிஹெச்இ தான் டைப் பண்ணியிருக்கேன். மேபி நான் சென்னையில் வந்து காமனாக என்ன ஒரு செக் பண்ணுவாங்க, வெதர் செக் பண்ணலாம். இப்போ வந்து இல்லை சென்னை மெட்ரோ பற்றி செக் பண்ணலாம், இல்லை சென்னை சூப்பர் கிங்ஸை பற்றி செக் பண்ணலாம். இப்போ இம்மிடியட் சஜஷன்ஸ் ஈக்குவல் டு இன்ஸ்டன்ட் கான்ஃபிடன்ஸ். கூகுளோட அல்காரிதம் வந்து இதை எப்படி கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்கன்னா மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி சர்ச்டு query அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரேங்கிங் வச்சுருப்பாங்க. இந்த ரேங்கிங் எல்லாம் பேஸ் பண்ணி தான் சென்னை அப்படின்னு டைப் பண்ணாலே இதெல்லாம் டாப் மோஸ்ட் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி சர்ச் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு கூகுள் வந்து நமக்கு சஜஷனில் வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போ இதுதான் வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். இப்போ ரெஸ்டாரண்ட்டு நீங்கள் டைப் பண்ண வரீங்க, ரெஸ்டாரண்ட் இன் அண்ணா நகர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணலாம், இல்லை ரெஸ்டாரண்ட் இன் நியர் மீன் கூட நீங்கள் டைப் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு வந்து கூகுள் என்ன பண்ணுதுன்னா நீங்கள் ஒரு விஷயத்த முழுசாக முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து அந்த ரைட் வே டு எக்ஸ்பிரஸ் அது வந்து உங்களுக்கு சஜஷனில் டிஸ்பிளே பண்ணிருப்போம். உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்பெல்லிங்கே தரனா கூட கூகுள் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஸ்பெல் செக்கையும் வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். நீங்கள் தப்பாக டைப் பண்ணாலும் மேபி நீங்கள் தப்பாக டைப் பண்ணுறீங்க, இதை தான் நீங்கள் வந்து சர்ச் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்ற இன்டென்ஷன்லாம் உங்களுக்கு சஜஷனில் டிஸ்பிளே பண்ணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபுல் சென்டென்ஸை டைப் பண்ணி அதை வந்து நீங்கள் படித்து பார்த்து ரிவைஸ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் நீங்கள் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்பே உங்களுக்கு வந்து சஜஷன் கொடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு குவிக்காக ஆக்ஷன் எடுக்க வைக்கிறதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கூகுளோட சர்ச் சஜஸ்டட் ஃபீச்சர் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த இன்டென்ஷனலை வந்து கிராக் பண்ணணும். அதாவது வந்து யூசர் டைப் பண்ணி அந்த ஆக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி வந்து பெட்டராக இந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தா யூசரோட டைமையும் அவங்களோட இன்டென்ட்டையும் புரிஞ்சுக்கிட்டு குவிக்காக ஒரு டிசிஷனை வந்து எடுக்க வைக்கிறதுக்கு எப்படி நம்ம வந்து சஜஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் தான் இந்த ஃபீச்சரை வந்து கூகுள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ கூகுள் நினச்சிருந்தா நீங்களே சர்ச் பார் தான் நாங்கள் கொடுத்துட்டோம்ல, நீங்களே சர்ச் பண்ணி நீங்களே வந்து ரிசல்ட் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த ஃபீச்சரை எதுக்கு கூகுள் வந்து பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் யோசிக்கிற டைமுக்கு டிசைனருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து மெயினாக இது வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்போ யூசர் வந்து யோசிச்சு ஒரு விஷயத்தை டைப் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ இந்த டிசைன் வந்து ஹெல்ப் பண்ணணும். அதாவது அந்த சர்ச் பார் அப்படிங்கிறது வந்து இன்னும் எக்ஸ்பிளிசிட்டாக வந்து சர்ச் பண்ணுறத வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து பவர்ஃபுல்லாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பிஹைண்ட் த சீனில் தான் வந்து இந்த ஃபீச்சரை வந்து கூகுள் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த சஜஷன் ஃபீச்சரை வந்து பில்ட் பண்ணதுக்கான மெயின் இன்டென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்கள் தாட்ஸுக்கும் உங்கள் ஆக்ஷனுக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜிங் பாயிண்ட் இருக்குது. அந்த பிரிட்ஜிங் பாயிண்ட் தான் டைப் பண்ணுறது. அந்த டைப் பண்ணுறதுக்கான
டைம் ரெடியூஸ் பண்ணி அதை எவ்வளோ எஃபெக்டிவாக வந்து மேட்ச் பண்ண முடியுது உங்கள் தாட்டோட அப்படிங்கிறது தான் வந்து இந்த கூகுளோட இந்த சர்ச் சஜஷன் ஃபீச்சர். ஸோ இந்த இடத்துல வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த சொல்யூஷனை கிராஃப்ட் பண்ணக்கப்புறம் சஜஷன் ஃபீச்சர் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராப் டவுனில் உங்களுக்கு வந்து ஒரு 3 லைன் ஐட்டமாக வந்து டிஸ்பிளே ஆகி நீங்கள் எதை கிளிக் பண்ணாலும் அந்த சர்ச் கொரி வந்து இந்த சர்ச் பாரில் வந்து ஃபில் ஆகி அதுக்கப்புறம் ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறத யூஐயில் வந்து கூகுள் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூஎக்ஸை கிராஃப்ட் பண்ணக்கப்புறம் யூஐயில் வந்து அதை ரெப்ரசன்டேஷனாக மாற்றிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இதை ஏன் நம்ம வந்து இது ஒரு சின்ன கேஸ் ஸ்டடியாக பார்க்குறோன்னா, எந்த ஃபீச்சராக இருந்தாலுமே அதுக்கு பின்னாடி வந்து ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும், அதுக்கு பின்னாடி வந்து ஒரு கிராஃப்ட் இருக்கும். இதை இப்படி தான் வந்து பண்ணால் யூசருக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும்னு சொல்லி ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர் வந்து இதை கண்டிப்பாக கிராஃப்ட் பண்ணி தான் வந்து சொல்யூஷனாக கொண்டு வந்து நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நம்ம டே டு டே யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த மெயின் ஆப்ஷனுங்கிறனால நான் வந்து இதை எடுத்து பேசியிருக்கேன். இதே மாதிரி அப்கமிங்ல நம்ம வேற மினி கேஸ் ஸ்டடிஸ்லாம் வந்து நிறைய பார்க்கலாம். உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கான இதில் வந்து கேஸ் ஸ்டடி வந்து பண்ணி போடணும் அப்படின்னா அது வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பாக அதை வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.